அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி 5G ரோல் அவுட் இந்தியாவில் ஆகிறதுக்கு முன்னாடி 5G பிரச்சனை நிறையா வரும் அப்படின்னு தெரியுது. இப்போ வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G வர்சஸ் ப்ராட்காஸ்டர் அப்படின்னு தெரியுது. ப்ராட்காஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சேட்டலைட், அதாவது சன் டிவி, விஜய் டிவி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டிவி ஸ்டேஷன்ஸ் ப்ராட்காஸ்டர்ஸோட வந்து ஒரு கிளாஷ் வர மாதிரி தெரியுது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக் ஆல் ஆஃப் அ சடன் 3 சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதோட Vivo X80 சீரிஸ் இதில் ப்ரீ புக் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 842ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G இன்னும் லான்ச் ஆகலை, ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனே இன்னும் நடத்தலை. ஆனால் 5G பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIB வர்சஸ் 5G அப்படின்னு நம்ம சொல்லலாம். MIB அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் வர்சஸ் 5G அப்படின்னு சொல்லும்போது டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஷ் தான். ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடத்த போகிறாங்க. எந்தெந்த ஸ்பெக்ட்ரம்க்கு ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்ட் வந்து ட்ராய் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் சேட்டலைட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 to 4200 இந்த பேண்ட்வித்தில் தான் நமக்கு சேட்டலைட், அதாவது டிவி சேனல்ஸ், விஜய் டிவி எல்லா டிவியும் நமக்கு இந்த பேண்ட்வித்தில் தான் வருது இந்தியா முழுக்க. இதுதான் வந்து ப்ராட்காஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட். இந்த பேண்டில் வந்து 5G நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனே அதில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ப்ராட்காஸ்டிங் டீம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ராய் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய கிளைம் என்னென்னா, எங்களுக்கு பெஸ்ட்டு 5G கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், அதனால் எங்களுக்கு மேக்ஸிமம் பேண்ட்வித் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜியோ, ஏர்டெல் எல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3300 to 3670 MHz வரைக்கும் இவங்க வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் தெரியுது. ஸோ 3670 அப்படிங்கும்போது இங்கே ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700ல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 30 MHz தான் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 30 MHz வந்து பத்தவே பத்தாது. 5G அண்ட் ப்ராட்காஸ்டிங் கண்டிப்பாக கிளாஷ் ஆகும், நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சேட்டலைட் டீம், அதாவது ப்ராட்காஸ்டிங் டீம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ட்ராய் கிட்ட. பட் ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து இது வந்தால் தான் எங்களால் 5G பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் இந்தியாவில்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராய் வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 3670 அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணிட்டாங்க ஸ்பெக்ட்ரமில். இதுலேருந்து எப்படி பேக் ஆஃப் ஆகிறது அப்படின்னு தெரியல. பட் ப்ராட்காஸ்டிங் டீம்லேருந்து பயங்கர ப்ரெஷர் இருக்குது. ஸோ 30 Hz இல்லாமல் வந்து 100 MHz டிஃப்ரென்ஸில் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன MHz அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். MIB வர்சஸ் 5G இஷ்யூ எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு தெரியல. இந்தியாவில் எல்லாரும் சேஃப் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து புது சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா VPN சர்வர்ஸ்க்கும் இவங்க ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது VPN சர்வர் எல்லாம் 5 வருஷத்துக்கான டேட்டா வந்து இந்தியன் சர்வரில் சேவ் பண்ணணும். எப்போ கேட்குறோமோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அப்படி இல்லைனா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா VPN சர்வர்ஸும், அதாவது நாட் VPN இவங்கெல்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்து குவிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து ஏதாவது வேறு ஆப்ஷன் இருக்கா, இந்தியன் சர்வரில் சேவ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து VPN சர்வர்ஸ் டீம் தரப்புலேருந்து வச்சுருக்காங்க. பட் மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நோ சொன்ன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, இது ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்தியாவில் VPN சர்வர் இருக்கணும்னா நீங்கள் இந்தியன் சர்வர்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கான டேட்டா நீங்கள் சேவ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து நாட் VPN அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்தியன் சர்வர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண மாதிரி தெரியுது. இந்தியாவில் அவங்களுடைய சர்வீஸும் வந்து அவங்க குவிட் பண்ணுற மாதிரி தான் இப்போது தகவல் வெளியாக இருக்குது. வாட்ஸ்அப் வந்து iOS யூசர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து iOS 10 and 11 வெர்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு இனிமேல் ஒர்க் ஆகாது, அதாவது October 24, 2022 ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை iOS 10 and 11 வச்சுருந்தீங்கன்னா iOS 12க்கு வந்து அப்டேட் பண்ணணும். உங்களுடைய ஐஃபோனை iOS 12க்கு அப்டேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் iPhone 5 யூஸராக இருந்தால் வந்து அது 10 and 11ல் இருக்கும், அப்டேட் பண்ணுறதும் கஷ்டம்தான். ஸோ iPhone 5லேருந்து கீழே இருக்கக்கூடிய டிவைசஸில் வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. iPhone 6 இல்லைனா 6s மேலே வந்து நீங்கள் உங்களால் வந்து iOS 12க்கு வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ 6s எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து எல்லா வருஷமும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்தது வந்து ஓல்டு ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் iPhone 5 கீழே இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து அப்டேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 9 to 5 கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
கிராஃப் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள், அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல எது பாப்புலர், எது அதிகம் பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான். இங்கே கிராஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இருந்த மாதிரி தெரியுது. அதுதான் அதிகம் பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆண்ட்ராய்டு 10, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 9, அதாவது ஆண்ட்ராய்டு 5. இந்த 3 ஓஎஸ் தான் நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இருந்திருக்கு. இங்கே சார்ட்டில் வந்து ஆண்ட்ராய்டு 12 இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு 12 உடைய ரோல் அவுட் வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறது இந்த சார்ட்டே ரிவீல் பண்ணுது. ஆண்ட்ராய்டு 12 யாருமே ஆப்டே பண்ணலை. ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஓஎஸாக இருந்திருக்கு கூகுளை பொறுத்த வரைக்கும். விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் X80 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன் X80 அண்ட் X80 Pro லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரீ புக் ஆஃபர்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான். ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் கேமரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரீ புக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை X80 விவோவுடைய ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் Vivo X80 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா HDFC டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 5000 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணால் நோ காஸ்ட் இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன், ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனும் வந்து இந்த ஆஃபரில் இவங்க கொடுக்குறாங்க ப்ரீ புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. அது நீங்கள் ஒருவேளை ஹையர் வேரியன்ட் X80 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து புக் பண்ணிங்கன்னா வந்து 7000 rupees வந்து உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர். அகைன் இதுவும் HDFC டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து ஆஃபர் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. இதுலேயும் வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய மொபைல் ப்ரொடெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீ புக்கில் இந்த ஆஃபர்ஸோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதோட Vivo Y75 4G டிவைஸ் இதுவும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. Mediatek Helio G96ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனல் டான்சிங் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விதமான பேக் பேனலோடு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து இது செல்ஃபி சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செல்ஃபி கேமரா 44 மெகா பிக்சலோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேலும் இப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விவோவுடைய அஃபிஷியல் வெப்சைட், மற்ற ஆன்லைன் ஸ்டோர்ஸ், ஆஃப்லைன்லையும் இது அவைலபிளாக இருக்குது. மீடியாடெக் புதுசாக 3 சிப்செட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 5G, ஒரு 4G சிப்செட். 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1050 இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று மீடியாடெக் டைமென்சிட்டி 930 920 உடைய சக்ஸஸராக கொண்டு வந்திருக்காங்க. இது 2 5G. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் Helio G99. ஸோ இங்கே 4G சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G96 இருந்தது இல்லையா, அதுக்கு சக்ஸஸராக கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ரெக்கார்டிங் இதில் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே வந்து இதில் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 108 மெகா பிக்சல் வரைக்கும் இதில் கேமரா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. அதே வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 920 1000 பெரிய ஹைலைட் இல்லை. பட் இதில் 1050 வந்து உங்களுக்கு mmWave டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 சிப்செட் வந்து இவங்க அஃபிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் டிவைசஸில் முதல்ல மீடியாடெக் டைமென்சிட்டி 1050 இல்லைனா 930 வரலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். மீடியாடெக் லான்ச் பண்ணியிருந்த 4G சிப்செட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் KYC காலர் சிஸ்டம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.